வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணங்க. அதுக்கு எடுத்த சாரீ தான் இது. எங்கள் அக்காவோட சாரியும் ப்ளவுஸ் தான் இது. இதுக்கு வந்து சிம்பிளான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம். டக்குன்னு பண்ணி முடிக்கிற மாதிரியான டிசைன் தான். எல்லாராலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். தைச்சு முடிச்சுட்டு கூட நம்ம இந்த டிசைன் பண்ணலாங்க. அவ்வளோ ஈஸியான டிசைன், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ வந்து பேக் சைடு வெறும் ரவுண்ட் நெக்கு தான். இது வந்து இடுப்புக்கு வந்து அடையாளப்படுத்திட்டு அப்படியே மடித்து தைச்சிடலாம். இது ஃபுல்லாகவே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டே பண்ணலாம். கீழே வந்து மடித்து தைச்சிருங்க. நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு மடிச்சிங்கனாலும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீக்கெலாம் வந்துட்டு நம்ம ஒரு சைடு மிஷினில் வச்சுட்டு அப்படியே மடிப்பு கொடுத்து தைச்சிட்டு வரலாம். நம்ம உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து கரெக்டாக அந்த மடிப்பில் வந்துட்டு மடித்து அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நின்றுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு தையல் போட்டு நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிசைனுங்க. கண்டிப்பாக ஈஸியாக பண்ணலாம். எல்லாராலையும் பண்ண முடியும். அவசரத்துக்கு வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ணலாங்க. இந்த மாதிரி மடித்து டாட் கொடுத்துடலாம். நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விடுங்க. இது வந்து ரெட் கலர் சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதுக்கு பைப்பிங்க்கு டிசைனுக்கு எல்லாத்துக்கும். அதனால் ரெட் கலர் சாரீ இந்த மாதிரி பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. முந்தியும் பார்டரும் பிங்க் கலரு. இப்போ நல்லா அழகாக உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். கைக்கெலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த கழுத்துக்கு மட்டும்தான் டிசைன் பண்ண போகிறோம். அழகாக அந்த பிசிறு வெளியில் வராமல் உருட்டி கொடுங்க. நல்லா குண்டு குண்டுன்னு அழகாக வரும் பைப்பிங்க. நம்ம வந்து சிம்பிளாக ஒரு பைப்பிங் வச்சு கழுத்துக்கும் பைப்பிங் வச்சு போட்டாவே அது ஒரு அழகு தாங்க. நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பைப்பிங் வந்து ரொம்ப கட்டாயமாக கற்றுக்க வேண்டிய ஒரு இதுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க. ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கைக்கு வச்சுட்டு நம்ம கழுத்துக்கு வைக்கலாங்க. 1.5 இன்ச்சு அகலம் வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நீங்கள் தைக்க கொடுக்குறீங்களோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் வரணும். இது 1/4 இன்ச்சில் பாதி அளவு தைக்கிறேன் நான். அதாவது கழுத்தில் ரொம்பவும் நம்ம பட்டையாகவும் தைக்கக்கூடாது. ஓரளவுக்கு 1/4 இன்ச்சில் பாதி அளவு. நான் தையல் போடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக இழுத்து கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப கிராஸ் பீஸ் இழுக்கக்கூடாது. லைட்டாக அப்படி இழுக்கணும். அதுக்கு நீ இழுக்காமே நம்ம தைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் மடித்து கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா கையை இறுக்கி பிடிச்சி அந்த நண்டுக்கல்லை வச்சு ஒரு 2 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கிட்டு மடித்து கொடுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப குண்டாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமுமே குண்டாக வரும். அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சன்னமாக அப்படியே கொடுத்து பழகிட்டிங்கன்னா வந்துட்டு அடுத்தடுத்து அப்படியே நீங்கள் போக போக சன்னமாக கொடுத்துடுவீங்க. 2வது வந்து பைப்பிங் மேலே தையல் போடாதீங்க, பள்ளத்திலே போட்டுவாங்க. சப்போஸ் மேலே தையல் விழுகும் தான், அது எப்பயாச்சும் ரேராக விழுகும். விழுந்துருச்சுன்னா வந்துட்டு 2 தையல் 3 தையல் விழுகும் போதே பிரித்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் முன்னாடி தள்ளி தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சன்னமாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அழகாக வரும். நம்ம த்ரெட்டு பைப்பிங்கோட இந்த பைப்பிங் தான் பெஸ்ட்டு. த்ரெட்டு பைப்பிங்க்கு வந்துட்டு ஒரே ஒரு கிளாத்து தான் இருக்கும். இது வந்து 4 கிளாத் வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு 2 கிளாத் வரும், அடுத்து ஒரு மடிப்பு, அது அப்படியே 4ஆக வரும். அப்போ வந்து உங்களுக்கு பைப்பிங் நல்லா குண்டு குண்டுன்னு அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து இந்த செயின் லேஸ் எடுத்திருக்கேன், ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்படி தைக்கணுன்னா, நீங்கள் அடியில் வந்து கழுத்தை வந்து லைட்டாக இழுத்துக்கணும். இது கொஞ்சம் லூஸ் விடணும். அப்போ தான் அழகாக வரும். அப்படியே நீங்கள் தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வந்து சுருக்கம் விழுந்துடும். அதனால் கழுத்தை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ
அளவுக்கு நீங்கள் நல்லா இழுத்து கொடுத்துட்டு வாங்க. நல்லா இழுத்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது கழுத்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நம்ம இப்படியும் போடலாம். ஆனால் வந்துட்டு நம்ம தைச்சி முடிச்சுட்டு இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ரெட் கலர் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். ஒரு 2.5 இன்ச்சு அகலமும் 2.5 இன்ச்சு உயரமும் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே கட் பண்ணி விட்டுட்டு 2.5 இன்ச் அகலம் 2.5 இன்ச் உயரம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே அளவாக. எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் டிசைன் வந்து நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் அதை 2ஆக மடிங்க. சமமாக வச்சுக்கணும். அதை மறுபடியும் 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு நம்ம தைக்க கொடுக்கலாம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். முக்கோணமாக மடிச்சுட்டு மறுபடியும் அதை 2ஆக மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். இப்படி உங்களுக்கு மடிக்க வரல அப்படின்னா முக்கோணமாக மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மறுபடியும் 2ஆக மடித்து தையல் போடுங்க. இப்படியே மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். வராதவங்க பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் நான். இது எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு கரெக்டாக ஒரே ஒன்று மட்டும் கட் பண்ணிவிட்டு அதே அளவு வச்சு எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று கட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச்சு அந்த ஸ்டோன்லேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். சுற்றிலும் ரவுண்டாக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு அழுத்தி அப்படியே கோடு போட்டுக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் தையல் பகுதியை ஒட்டை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸோ இல்லை வந்துட்டு நம்ம லேஸ் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. அப்படியே ஒரு தையல் தான் நம்ம மடக்கி வச்சு டிசைன் பண்ண போகிறோம். அப்படியே ஒட்டி ஒட்டி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அந்த கோட்டு மேலேயே நல்லா ஒட்டி கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப பிசுறு தள்ளி வந்துச்சுன்னா கொஞ்சத்தை கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு வரலாம். ரவுண்டாக அந்த கோட்டு மேலேயே கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் வந்து அந்த ரவுண்டு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அப்போ அழகாக இருக்கும். மேலே வரைக்கும் கொடுத்துடலாம். இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் கொடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு அது ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் அப்படியே அதை சென்டரில் எடுத்து மடக்கி இந்த மாதிரி பாசி வைங்க. இங்கே ஒன்று நீங்கள் பாசி வச்சுட்டு அடுத்தது வந்து இதை கையில் பிடிச்சிட்டு அடுத்து நீங்கள் மடக்கணும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் ஊசி குத்திட்டு அதை மடக்கி இதுக்கும் அதுக்கும் ஜாயின் பண்ணி நீங்கள் பாசி வைக்கணும். இதில் நம்ம ஒயிட் கலரு ஸ்டோன் கொடுத்துருக்கனால நான் ஒயிட் கலர் பாசி கொடுக்குறேன். ஏன்னா அதில் வந்து நம்ம சேரீயில் வேறு கலர் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் காமனாக நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். அதனால் நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும், பாசி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை அப்படியே மடித்து தையல் போடுங்க. இது வந்து பிசுறெல்லாம் நமக்கு தெரியாது. ரொம்ப அழகான டிசைன் இது. இது எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க, எல்லாராலையும் பண்ண முடியும் இந்த டிசைனு. ஈஸியாக சொல்லி கொடுங்க, சிம்பிளாக இருக்கணும் ரவுண்ட் நெக்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, அதை நீங்கள் கேட்டனால நான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த பக்கம் 2 பக்கமுமே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாசி வேணுனாலும் ஒன்று 4 பக்கமும் வர மாதிரி பாசி வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். 4 பக்கம் வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா நடுவில் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். இதான் முன்னாடி, இது பேக் சைடு. மடித்து போட்டால் இந்த ப்ளவுஸ் இப்படி தாங்க இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்கறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.